இனிவன் யாராவது சொல்லுங்க. வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்குங்களா? ரிக்வெஸ்ட் கொடுங்க. சொல்லுங்க. நாய்ஸா இருக்கு. ஓகே ஓகே, இப்ப கேக்குது இல்லைங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் தினேஷ். இப்ப கிளியரா இருக்குங்களா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்குங்களா? தினேஷ் குட் ஈவினிங் சார், ஆடியபிள் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே, சம் ப்ராப்ளம் அது கொஞ்சம் ஒரு சில நேரத்துல தான் ஆன்லைன்ல. இப்போ ஸோ ஓகே, நம்ம டிஜிடிஆர்பி 2025 ஆக்சுவலா நம்ம பார்க்கறது வந்து இனிமே பார்க்க போறது பிஜி டிஆர்பி 2025 தான். சரிங்களா? 24ல சிலபஸ் கொடுத்துருக்காங்க, 25ல எக்ஸாம் நடத்துவாங்க. டிஜிடிஆர்பி 2025 அதான் பார்க்க போறோம். சரிங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரிங்களா? என்ன சிலபஸ் இருக்கு, இதை பார்த்து நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட், வந்து என்னோட தாட்டா தான். சரிங்களா? என்னுடைய தாட்டை வந்து டோன்ட் வரி அபவுட் திஸ். இதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ சிலபஸை பத்தி வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கறத மட்டும் சொல்ல போறேன். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 7:30 மேல சார் கிளாஸ் எடுப்பாரு. சரிங்களா? பட் நான் சண்டேல இருந்து உங்களுக்கு எடுப்பேன். சண்டேல இருந்து ஏன்னா யூஸ்வலா ஆல்ரெடி ஒரு யூனிட் போயிட்டு இருக்கோம், அதுல நடுவில் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம் தான் நான் வரல. சண்டேல இருந்து உங்களுக்கு மறுபடியும் கிளாஸஸ் இருக்கும். பர் வீக்குக்கு மினிமம் ஒரு 4 days கிளாஸஸ் இருக்கும். இப்போதைக்கு 4 days கிளாஸஸ் உங்களுக்கு பர் வீக் இருக்கும். இன்னைக்கு வந்து 7:30 மேல சார் கிளாஸ் எடுப்பாரு. நான் ஜஸ்ட் என்ன இருக்கு அதை நீங்க இதை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். என்னன்னாக்கா ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். சரிங்களா? என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 என்னென்ன படிச்சிருப்பீங்க. சரிங்களா? என்னென்ன புதுசா இருக்கு அப்படிங்கறதா. டைமென்ஷன் அனாலிசிஸ் இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ பார்ட். சரிங்களா? டைமென்ஷன் அனாலிசிஸ் ஒரு நியூ பார்ட் பார்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். டைமென்ஷன் அனாலிசிஸ்ன்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, படிச்சுக்கலாம். பிளஸ் ஒன்லயே இருக்கு, அதே தான். சரிங்களா? டைமென்ஷன் அனாலிசிஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ். ஆர்டினரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் எதுக்கு போட்டாங்க எனக்கு புரியல. ஆர்டினரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பத்தி எல்லாம் சொல்லுவோம். அந்த சிலபஸ் செட் பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் அது இட்ஸ் பேசிக். சரிங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரின்னு படுத்தா சார்ஜ் வரும் உள்ளார. அப்ப சார்ஜ் அப்படின்னு தனியா போகணும்னு அவசியம் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எழுதுனா போதும். சரிங்களா? ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாமே வந்துருச்சு. இது எதுக்கு ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் தெரியல. 1 மார்க் எடுக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்பாங்க, செகண்ட் ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா அப்படி. அந்த அளவுக்கு பாருங்க, கொஸ்டின் எடுக்கிறவரோட இந்த சிலபஸ் எடுத்தவரோட நாலேஜ் இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இதுதான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் d/dx. சரிங்களா? d/dx இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர், d²/dx² இருந்தா செகண்ட் ஆர்டர். அவ்வளவுதான். சரிங்களா? இதை எப்படி சிலபஸ்ல அவர் எடுத்து போட்டாருன்னு எனக்கு ஒரு காமெடியா இருக்கு. சரிங்களா? ஓகே, சிலபஸ் எடுத்தவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். சரிங்களா? டைமென்ஷன் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது ஈஸி தான், நடத்திக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். அது சிம்பிளா சொல்லிடலாம். சரிங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா. சரி, தட் மீன்ஸ் நியூ ஆட் ஆயிருக்கிற போர்ஷன். இது ஓல்டு போர்ஷன். சரிங்களா? எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட் இப்ப பார்த்துருக்கோம். டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லாசியன் பேட்ச் 1 நடத்திருப்போம் நினைக்கிறேன். வெக்டர் அல்ஜிப்ரா. சரிங்களா? வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் கால்குலஸ், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம் நடத்திருக்க மாட்டோம். இது வந்து புதுசு. சரிங்களா? கிரீன்ஸ் தியரம் நடத்திக்கலாம். சரிங்களா? ஸ்டோக்ஸ் தியரம் தெரியும், இது நடத்திருக்கோம் பேட்ச் 1க்கு. அப்புறம் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இருந்ததுதான். சரிங்களா? இப்ப இல்லாதது இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஒரு நியூ பார்ட். சரிங்களா? ஆனா நிறைய போர்ஷன் அதிகமா இருக்கு. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, போர்ஷன் அதிகமானதுல யாரு கான்செப்ட் தெரியுதோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? சிலபஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. தட் மீன்ஸ் 2 மடங்கு ஆயிருக்கு. 2 மடங்கு மேல கூட சொல்லலாம். சரிங்களா? பட் ஆனா படிச்சிடலாம். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி பார்த்ததான். மேட்ரிக்ஸ், கேலி ஹாமில்டன் தியரம், இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் இது தெரிஞ்சதா. ஹெர்மைட், பெசல், லெஜெண்டர்,
இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற பிஜி சிலபஸ் தான். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ், பாலினாமியல்ஸ், பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ல, இதுவும் ஆல்ரெடி இருக்கிறது தான். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி இருக்கிறது தான். ப்ராபபிலிட்டி, எலிமெண்டரி ப்ராபபிலிட்டி தியரி, ரேண்டம் வேரியபிள்ஸ், பைனாமல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் ஏற்கனவே இருந்தது தான் இது வரைக்கும். ஆல்மோஸ்ட் அந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் புதுசா வந்திருக்கு. ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் புதுசா இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். இதுல ஒரு பாயிண்ட் உள்ள கிரீன்ஸ் தியரம் எக்ஸ்ட்ரா இந்த என்ட்ரா இருக்கு. சரிங்களா? கிரீன்ஸ் தியரம் இதெல்லாம் நானே நடத்துவேன். கிரீன்ஸ் தியரம் நம்ம பலசு நடத்திருக்க மாட்டோம். சரிங்களா? சோ இது வந்து நியூவா இருக்கிற ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ் இப்போ உங்களுக்கு மறுபடியும் சிலபஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இது நம்ம பாத்துக்கலாம். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், சிங்குலாரிட்டி, கேட்ச், இது எல்லாமே நடத்திடலாம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் போர்ஷன். ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு. பழைய பாலிடெக்னிக்ல, இப்ப இருக்கிற பாலிடெக்னிக்ல இதெல்லாம் இது இருக்கு. இது எல்லாமே நம்ம நடத்திக்கலாம். சரிங்களா? ஒண்ணு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னாக்கா, எஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நைஸ். இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. சரிங்களா? அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் லாப்லாஸ் கொடுக்கல, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எஸ், இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு அடிஷனல் போர்ஷன். பாத்துக்கலாம். சரிங்களா? ஆமா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம். ஓகே ஓகே. சரிங்களா? இதுதான் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இருக்கிற பாட்டம் பார்ட், மேல இருக்கிற பார்ட் தான் அடிஷனல் ஆட் ஆயிருக்கிற பார்ட். பாட்டம் பார்ட் வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. சரிங்களா? சரிங்களா? மேல இருக்கிற பார்ட் ஒரு இஷ்யூ கிடையாது. ரொம்ப சீக்கிரமா முடிச்சுக்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? மத்த எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ராமா சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். இன்னும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அது எல்லாமே ஆல்மோஸ்ட் நடத்துனதா இருக்குன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் பேசிக் தான். சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தெரியும், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் தெரியும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லீனியர் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன், நான் கன்சர்வேஷன், கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஹோலோனோமிக், நான் ஹோலோனோமிக், சரியா? இது எல்லாமே பார்த்துதான். லக்ராஞ்சியன் ஃபார்மாலிசம், லக்ராஞ்சியன் டி-எலிமெண்ட்ஸ் இன் பிரின்சிபல், அப்ளிகேஷன்ஸ் இவனே மென்ஷன் பண்றாங்க. இது வந்து தான் கேள்வி கேட்பான்னு அர்த்தம். சிம்பிள், பெண்டலம், சரிங்களா? அட்வொகேஷன், இதெல்லாம் நம்ம நடத்த அந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு கொடுத்துட்டான். சரிங்களா? எதுவும் கொடுக்காம லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன் கொடுத்தா அது பெருசு. இதுவும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டான். இதுதான். நெக்ஸ்ட் ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன், ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ், இது எல்லாமே பார்த்ததுதான். சாரானே என்ன பண்ணி விட்டுட்டான்னு வச்சுங்களேன், மறுபடியும் என்ன பண்ணி விட்டான், கனானிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உள்ள தூக்கி போட்டான். சரிங்களா? லியோலிஸ் தியரம் இதை உள்ள தூக்கி போட்டான். சரிங்களா? இது ரெண்டு விஷயம் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ரிஜிட் பாடி டைனமிக்ஸ், ஆய்லர்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் தெரியும். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் மோஷன், சிமெட்ரிக் டாப், இது எல்லாமே நடத்திருந்தான். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் ஆல்ரெடி நடத்திருந்தான். இதுல எதுவும் புதுசாவே கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ரெண்டு டாபிக் வந்து பழைய சிலபஸ்க்கும் இதுக்கும், சரிங்களா, ரெண்டு டாபிக் உள்ள வந்திருக்குது. கனானிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், லியோலிஸ் தியரம் வந்திருக்கு. சரிங்களா? பாத்துக்கலாம். அப்ப கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி, இதை பத்தி வரி பண்ணிக்க வேண்டாம். மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் அளவுக்கு கூட இதுல வந்து ஒன்னும் புதுசு கிடையாது. சரிங்களா? ஒரு ரெண்டு டாபிக் தான். நெக்ஸ்ட் தொடர்புலி பாலமுருகன் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார் குட் ஈவினிங் சார். அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து ஸ்மால் ஆக்சிலேஷன் நடத்திருக்கீங்களா சார்? அது இல்ல அது இதுல இல்லைங்க சார். அது படிக்கணுமா சார்? இல்ல தேவையில்ல, அது விட்டுருங்க. ஓகேங்க சார். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அதெல்லாம் வருங்க. ஈக்குலிபிரியம் பொசிஷன் அதுல எதுவுமே இல்ல கொடுக்கல. ஓகேங்க சார். எக்ஸ்ட்ரா இது அதான் படிக்கணுமா வேணுமான்னு கேட்டேன். விட்டுறணும். ஆமா, அது வந்து விட்டுறணும். அதே மாதிரி 8085 நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்தாதான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தா, அது பத்தி அதே மாதிரி வரல. சரிங்களா? ஓகே. ஆமாங்க சார். 85 மைக்ரோ ப்ராசஸ் வரும்னு பார்த்தா அது இல்ல. இல்ல அது இல்லன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளால நடத்தாமே இருந்தேன். பட் கடைசி அதை நடத்தி விட்டோம். அது ஆக்சுவலா அது கிடையாது. எடுத்துருவோம். பெரும்பாலும் எடுத்தனா அதான் எடுப்பான்னு நினைச்சேன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் இது வந்து பெருசா மாற்றம் இல்லை. எலக்ட்ரோமேக்னடிக் தியரியிலயும் பெரிய சேஞ்ச் இல்லை. எப்படி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பெரிய சேஞ்ச் இல்லையோ, எலக்ட்ரோமேக்னடிக் தியரியில பெரிய சேஞ்ச் கிடையாது. சின்ன சேஞ்ச் இருக்கு. மைனர் சேஞ்ச் கூட இதுல இருக்கான்னு நினைக்கிறேன். கூலும்ஸ் லா, காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், லாப்லாஸ் அண்ட் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன், சரிங்களா?
முன்னாடி லாப்லாஸ் அண்ட் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் முன்னாடி இல்லன்னு நினைக்கிறேன். இது இல்ல ஆக்சுவலா, இது இல்ல. பாலியில் தான் இருந்துச்சு. இது வந்து அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. இப்ப ஆட் ஆயிருக்கு. சரி, இது வந்து அடிஷனல் ஆட் ஆன போர்ஷன். நெக்ஸ்ட் மேக்னெட்டோ ஸ்டாட்டிக்ஸ் ஆல்ரெடி இருந்தது. அபைட்ஸ் அவர்லாம் ஆம்பியர்ஸ்லாம் மேக்னெட்டிக் ஸ்காலர் அண்ட் வெக்டர் பொட்டன்ஷியல், மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட், இதெல்லாம் வந்து அதுலயே அப்போ சிலபஸ்ல கொடுக்கலாம். நம்ம நடத்தி தான் நடத்துவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்லாம், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், சரிங்களா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், பாயிண்டிங் தியரம், டயலெக்ட்ரிக்ஸ், ரிட்டார்டட் பொட்டன்ஷியல் ஒரு அடிஷனல் பார்ட் இருக்கு. இதுல பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டான். போலரைசேஷன் போன தடவை இல்லாம இருந்தது. அது போலரைசேஷன் அது இல்லாம இருந்தது. ரேடியேஷன் ஃப்ரம் லீனியர் ஆண்டனா, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கேட்ஸ், இது போட்டுருக்கோம். ஆண்டனா கூட இருந்திருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் வேவ் கேட்ஸ் வந்து முன்னாடி சிலபஸ்ல இருந்துச்சு. இது எங்க இருந்துச்சு அப்படின்னா 10th யூனிட்ல இருந்தது, எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்தது. சரிங்களா? டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் வேவ் கேட்ஸும். டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருந்துச்சான்னு தெரியல, வேவ் கேட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? வேவ் கேட்ஸ் இருந்தது, டிரான்ஸ்மிஷன் லைன் இங்க ஆட் ஆயிருக்கு. அப்ப இதுல ஆட் இருக்கிறது வந்து இதே மாதிரி ஒரு 2 டாபிக் தான். டிரான்ஸ்மிஷன் லைன், வேவ் கேட்ஸ், ரிட்டார்டட் பொட்டன்ஷியல், போலரைசேஷன். இந்த 4 ஆட் ஆயிருக்கு. இது ஒரு 5. சரிங்களா? ஒரு 5 டாபிக் ஆட் ஆயிருக்கு. 5 டாபிக் சொல்லுங்க. கிளாஸ் இருக்கு, அப்புறம் கூப்பிடுறீங்களா? இப்போ நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க. ஓகே, அப்ப என்னது பாருங்க, இதுல ஒரு 5 டாபிக் கடை இருக்கு. எப்படி கிளாசிக்கல் மைனஸ் ஒரு 3-4 டாபிக் ஆட மாதிரி இதுல ஒரு 5 டாபிக் கடை இருக்கு. அதை நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாதான் நடத்துவேன். அண்ட் நியூ வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சார் ஒரு 8 எடுத்துக்கிறீங்களா? ஆமா, இப்ப இது கொஞ்சம் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 8 எடுத்துக்கலாம். சொல்றேன், முடிச்சு சொல்றேன். பாருங்க, குவாண்டம் தியரியில ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, மேபி கேட்கலாம். அது நம்ம சில நேரங்கள் நடத்திட்டு தான் நடத்துவதெல்லாம் அது பாத்துக்கலாம். பிளாக் பாடி, வேவ் பார்ட்டிகல் ரியாலிட்டி, சரிங்களா? ஆசிலேட்ஸ், வேவ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ், ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி, இது எல்லாமே நீங்க படிச்சிருக்கான். ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ், 1 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். முன்னாடி அது எல்லாம் வந்தது, நான் நடத்திட்டு நான் நடத்துறேன். இப்ப 3D பாக்ஸ் இவன் இன்க்ளூட் பண்ணிருக்கான். இதுக்கு முன்னாடி 3D பாக்ஸ் வந்து பெருசா கொஸ்டின் கேட்டதில்ல, இவன் இன்க்ளூட் பண்ணிருக்கான். சரிங்களா? பார்ட்டிகல் இன் ஃபைனைட் பொட்டன்ஷியல் வெல் முன்னாடி போடல, பாக்ஸ் தான் இருந்துச்சு. இப்ப வெல்லும் ரெண்டும் ஒண்ணுதான். இது நடத்தணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேரியர், சரிங்களா? டனலிங், இதெல்லாம் இருந்தது. ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருந்தது. ஆபரேட்டர்ஸ் இல்லாம இருந்தது. இந்த ஆபரேட்டர்ஸ் வந்து பிளஸ் 2 மட்டும் தான். சரி, இல்ல பாலிடெக்னிக் சிலபஸ் இருந்தது. இப்ப இது ஆட் ஆயிருக்கு. இந்த ஒரு பார்ட் ஆட் ஆயிரும். சரிங்களா? மெயினா ஆட் ஆயிருக்கிற பார்ட் இது. இதை நான் யூஸ்வலா நடத்துவேன். 1 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் ஆசிலேட்டர் எல்லாம் நடத்துவேன். சரிங்களா? அவங்க கொடுக்கலாலும் பழைய சிலபஸ் எல்லாம் நடத்திட்டு தான் இருந்தேன். பட் இங்க ஆபரேட்டர்ஸ் அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. லேடர் ஆபரேட்டர், சரிங்களா? ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர்லாம் இதெல்லாம் வந்து பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருக்கிறது. இப்ப இது ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? மொமெண்டம் ஆபரேட்டர், ஹைட்ரஜன் ஆட்டம், இதுவுமே ஆட் ஆனதுதான். சரிங்களா? ஸ்டெர்ன் கர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. இந்த பார்ட் ஆட் ஆயிருக்கு. ஒரு பார்ட்டே ஆட் ஆயிருக்கு. எப்படி மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆட் ஆயிருக்குதோ அதே மாதிரி இதுவும் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவி தான். சரிங்களா? சொல்லுங்க, திராவிட செல்வி சொல்லுங்க. சார், இந்த ஆபரேட்டர்ஸ்ல பழைய ஆபரேட்டர்ஸ் எதுவும் படிக்க வேணாமாங்க சார்? பழைய ஆபரேட்டர்ஸ் என்னங்க? இல்ல, இது லேடர் ஆபரேட்டர்ஸ். நீங்க எதை சொல்றீங்க? இல்ல சார், அந்த ஜே பிளஸ் ஜே மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒன்னு, இந்த லேடர் ஆபரேட்டருக்கு முன்னாடி ஆபரேட்டர் அது வந்து ஆங்குலர் மொமெண்டம் ஆபரேட்டர் சொல்றீங்க. அதாங்க சார், அது அது படிங்க. ஆங்குலர் மொமெண்டம் தான் இருக்குங்க பாருங்க. மொமெண்டம் ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது முன்னாடி நீங்க நடத்திருக்க ஆபரேட்டர் படிக்கணும், பிளஸ் இந்த லேடர் ஆபரேட்டரும் படிக்கணும். நான் நடத்துறேன் தனியா படிக்கணும். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, பாத்துக்கலாம். ஆபரேட்டர்ஸ் வந்து வச்சிருங்க, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததா? வேரியேஷனல் பிரின்சிபல், டைம் டிபெண்டன்ட், சரிங்களா? பெர்டர்பேஷன் தியரில இருக்கு. டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி, பெர்மி கோல்டன் ரூல். இது வந்து அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. ஐடென்டிக்கல் பார்ட்டிகல். அது சில நேரத்துல முன்னாடி பழைய இதுல இருந்தது சிலபஸ்ல. ஓகே,
ஸோ ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் இது வந்து அடிஷனல், இது அடிஷனலா ஆட் ஆயிருது. இது வந்து பழைய பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருந்து, இப்ப இருக்கிற பாலிடெக்னிக் சிலபஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி பழைய பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருந்தது ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ். இது ஆல்ரெடி இருந்ததுதான். எலக்ட்ரிசிட்டி குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருந்ததுதான். சரிங்களா? போலி ஸ்பின் மேட்ரிசஸ், டிராக், சரிங்களா, அண்ட் கிளைன் கார்டன் ஈக்குவேஷன்ஸ், இது கம்யூட்டேட்டர்ஸ், இதெல்லாம் இருந்ததுதான். சரிங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. ஆபரேட்டர்ல ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் இருக்கு. சரிங்களா? அண்ட் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸ்கேட்டரிங் தியரி ஆல்ரெடி இருந்ததுதான். இதுவும் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸ்கேட்டரிங் தியரி ஆல்ரெடி இருந்ததுதான். பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ்ல இருந்தது. அப்ப இதுல வந்து கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. எப்படி வந்து எஸ் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் தான் சிலபஸ் ஹெவி ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இஎம்டி, குவாண்டம், இதுல ஸ்லைட்டா கொஞ்சம் சிலபஸ் ஆட் ஆயிருக்கு. பெருசா ஆட் ஆகல, ஸ்லைட் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அண்ட் இது பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. அதாவது பேசிக் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸ் வந்து முன்னாடி கிடையாது. இந்த பார்ட் இருக்காது. பிஜி சிலபஸ்ல பெருசா இருக்காது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் தான் இருக்கும். இப்ப இந்த தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் கொஞ்சம் ஹெவி ஆட் ஆயிருக்கு. கொஞ்சம் அதிகமா. அது பேஸ் ஈஸி தான். சரிங்களா? லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சிலதெல்லாம் அங்கேயே இருந்திருக்கும். அண்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல், அடிபேட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ், இது எல்லாமே பாலில இருக்கு இந்த சிலபஸ். ஆக்சுவலா இந்த சிலபஸ் அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள், சரிங்களா, பிவி டயக்ராம், கார்னாட் சைக்கிள், இது ரொம்ப பேசிக் இதுதான். டிஎஸ் டயக்ராம், சரிங்களா, ஈக்குபார்ட்டிஷன் தியரம், இது வரைக்கும் ஸ்பேஸ்க்கு முன்னாடி வரைக்கும். அதே மாதிரி மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஸ்டேட்ஸ் எல்லாம் கூட இல்ல பழைய பிஜி சிலபஸ்ல கிடையாது. பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனும் பிஜி சிலபஸ்ல கிடையாது. ஆனா நான் நடத்துவேன். ஆனா பார்ட்டிஷன் சிலபஸ்ல கிடையாது. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் மாதிரி கொஞ்சம் சிலபஸ் ஹெவியா ஆட் ஆயிருக்கிறது வந்து தெர்மல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல கொஞ்சம் அதிகமா ஆட் ஆயிருக்கு. பாத்துக்கோம். இது ஒரு பாட்டு. மீதியெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இதுக்கு கீழே இருக்கிறது இந்த லியோலிஸ் தியரத்துல இருந்து கிளாசிக்கல் மேக்ஸ்வெல் கிளாசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், மீன் ஃப்ரீ பாத், மீன் ஆர்எம்எஸ் வேர்டு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட், இது எல்லாமே ஆல்ரெடி படிச்சதுதான். கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சரி, ரொம்ப இல்ல. சுரவி பாலமுருகன் சொல்லுங்க சார். இந்த மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ்ல லியோலிஸ் தியரம் அதுவும் இதுலயும் ரெண்டுமே கம்பைனா இருக்குது போல இருக்குங்க சார். மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் அங்க வேற மாதிரி வரும். அது இது ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வரும். ஆமாங்க சார். அது ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல இப்ப நம்ம பாக்குறதாங்க சார் லியோலிஸ் தியரம். ஆமா, அதே மாதிரி தான் அங்க ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வரும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்கல் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல இருக்கு. சாலிட் ஸ்டேட்ல அதை அப்படியே கம்பைன் பண்ணி சாலிட் ஸ்டேட்ல இருந்து இருக்கும். ஆமா, சொல்லுங்க. அது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்த மாதிரி தெரியுதுங்க சார். சாலிட் ஸ்டேட்ல இது இருந்திருக்கும். ஆமா, அதோட கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்காங்க. ஆமாங்க சார். சாலிட் ஸ்டேட்ல இதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு இதெல்லாம் இருக்காதுன்னா சரிங்களா, இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள் இருக்காது, பிவி டயக்ராம் இருக்காது, சரிங்களா, கார்னாட் சைக்கிள் இருந்திருக்காங்க, கார்னாட் சைக்கிள் இருக்காது, டிஎஸ் டயக்ராம்ல இருந்திருக்காது. பட் நீங்க எல்லாமே இதெல்லாம் ஆட் பண்ணி இதுல போட்டுருக்காங்க. பட் நீங்க எல்லாம் நடத்திருக்கீங்க சார். ஒண்ணும் அதான் கொஞ்சம் மட்டும் இதுல நம்ம நடத்துற மாதிரி வரும். ஒரு சிலது மட்டும் நடத்தல. ஓகேங்க சார், பாத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப இதுவுமே கொஞ்சம் தான் சிலபஸ் ஆட் ஆகல, ஓரளவுக்கு தான் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அட்டாமிக் பிசிக்ஸ். இது வந்து அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. இந்த பார்ட் ஃபுல்லாவே அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. இந்த பார்ட் வந்து இருக்காது பிஜில. முன்னாடி மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் இருந்தது, இது இல்லாம இருந்தது. சரிங்களா? இப்ப அட்டாமிக் பிசிக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போற அட்டாமிக் பிசிக்ஸ் தான். குவாண்டம் ஸ்டேட் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஆட்டம், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரான் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங். சரிங்களா? ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங். ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் என்ன போட்டுருக்கோம்? எலக்ட்ரான் ஸ்பின் ஆர்பிட். ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், ஸ்பின் கப்ளிங் வரும். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. எலக்ட்ரான் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் போட்டுருக்கான். பாத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டு கப்ளிங் இருக்கும். எல்எஸ் கப்ளிங், ஜேஜே கப்ளிங், அது பாத்துக்கலாம். சரிங்களா? ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம்ஸ், செலக்ஷன் ரூல், ஹைபர்பெனிக் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், பீரியாடிக் டேபிள், அல்கலைன் ஸ்பெக்ட்ரா, எல்எஸ் அண்ட் ஜேஜே கப்ளிங் வருது. ஜீமன், ஃபேஷன் பேக் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், எஸ், இது வரைக்கும் இதுதான் அட்டாமிக் பிசிக்ஸ், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்குது மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஏற்கனவே இருந்தது தான். இது வந்து கொஞ்சம் அப்படியே ஆர்டர் மாறி இருந்தது. ஃபர்ஸ்ட் இஎஸ்ஆர் வருது. ஆக்சுவலி இஎஸ்ஆர் கூட நமக்கு கிடையாது நினைக்கிறேன். என்ன மாதிரி தான் இருந்தது. அதோட கெமிக்கல் ஷிஃப்ட், பிராங்க் கார்டன் பிரின்சிபல் இருந்தது. சரிங்களா? பாண்ட் ஓப்பன் இஎம்ஆர் அப்ராக்சிமேஷன் இருந்தது. எலக்ட்ரானிக் ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா இருந்தது. சரிங்களா? இது அப்படியே ஏற்கனவே இருந்தது. இப்போ இது ஆட் ஆயிருக்கு. திஸ் பார்ட் இஸ் ஆடட். சரிங்களா? இந்த பார்ட் வந்து என்ன அடிஷனல் அட்டாமிக்ஸ் இவர் இல்ல அட்டாமிக் பிசிக்ஸ். சரிங்களா? அல்லது அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் தான் ஆட் ஆயிருக்கு. அட்டாமிக் பிசிக்ஸ் வந்து இதுல ஆட் ஆயிருக்கு.
முன்னாடி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும் இருந்தது, அட்டாமிக் பிசிக்ஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ இதுல ஒரு பார்ட் ஆட் ஆயிருக்கு, இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், இதுவும் என்னன்னாக்கா காலேஜ் சிலபஸ். சரிங்களா, நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டெக்ஸ், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், வெரியஸ் லேட்டெக்ஸ், இதெல்லாம் எதுவுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, பழைய சிலபஸ்ல கிடையாது, இந்த நியூ சிலபஸ்ல இருக்கு. ரெசிப்ரோக்கல் லேட்டெக்ஸ், சரிங்களா, மோனோடாமிக், டயட்டாமிக், சரிங்களா, தியரிஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் வரும், லேட்டெக்ஸ் ஸ்பெசிபிக் ஹீட். எஸ், அந்த திராவிட சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்போ ஸ்பெக்ட்ராஸ்கோப்ல ரொட்டேஷனல், வைப்ரேஷனல், ராமன் மூணுமே கிடையாதுன்னு தானங்க சார்? இல்ல, ரொட்டேஷனல் இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு, ராமன் மட்டும் தான். அப்ப அந்த கடைசி வரி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஆமா பாருங்க, ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா. அப்ப ராமன் மட்டும் கிடையாது. ராமன் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா ராமன் எல்லாத்துலயும் வரும், ராமன் ஸ்பெக்ட்ரா விட்டுட்டாங்க. சரிங்களா, விட்டுருக்குது ராமன் ஸ்பெக்ட்ரா. ராமன் ஸ்பெக்ட்ரா போல இஎஸ்ஆர் ஆட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. சிலபஸ் தெரியாது, ராமன் ஸ்பெக்ட்ரா எப்படி விட்டாருன்னு தெரியல. ராமன் ஸ்பெக்ட்ரா தான் அப்ளிகேஷன் அதிகம் விட்டுட்டாரு. ஆமா ஆமா, சரிங்களா. ரொட்டேஷன் வைப்ரேஷன் அது, ராமன் ஸ்பெக்ட்ரா மட்டும் இல்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம். சரிங்களா, இந்த பார்ட் கிறிஸ்டல் பிசிக்ஸ் பார்ட் வந்து கொஞ்சம் புதுசு உங்களுக்கு. இது புதுசுன்னா இது இதுல இருக்கு, பாலியில இருக்கு, நடத்திக்கலாம், ஏபில இருக்கு, அதெல்லாம் இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா இதுலயே வந்து இந்த ஸ்பெசிபிக்ல இருந்து பார்த்திருப்போம். ஐன்ஸ்டீன் அண்ட் டிபை தியரி ஸ்பெசிபிக்ல இருந்து பார்த்திருப்போம். கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, ட்ரூடு, இது கூட பார்த்துட்டு நினைக்கிறேன். தெர்மல் கண்டக்டிவிட்டி, வைட்மன் பிரான்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனர்ஜி பேலன்ஸ் இன் சாலிட்ஸ், இது கூட பார்த்திருப்போம். டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், பெர்லியன் ஜோன்ஸ், வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் பீரியாடிக் டேபிள், பொட்டன்ஷியல், அதுவும் தெரியும். செமிகண்டக்டர் பிசிக்ஸ், இது புதுசு. சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் இதுல வந்திருக்காது. இது டைப்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், பழைய எஸ்எஸ்பில இருக்காது. சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், மொபிலிட்டி, கேரியர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்திருக்காது. சரிங்களா, க்ளோஸ் தியரம், குரோனிபனி மாடல் இருந்திருக்கும், இது இருந்திருக்கும். இந்த பார்ட் மட்டும் இருந்திருக்காது. சரிங்களா, செமிகண்டக்டர் பிசிக்ஸ் இந்த பார்ட் இருந்திருக்காது. ஸோ இந்த பார்ட் ஒன்று அடிஷனலா இருக்கு. நிறைய இது தூக்கிட்டாங்க. சரிங்களா, அவர் சுடர்வெளி மாறும் சொன்ன மாதிரி இதுல இருந்து எடுத்துட்டு போய் தெர்மல் பிசிக்ஸை, சரிங்களா, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் தூக்கி போய் தெர்மோ டைனமிக்ஸ்ல கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது சிலபஸ் இது அதிகமாகவும் குறையும் இல்லை. சிலபஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு, மாறிடுது, ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, இங்க இருந்து கொஞ்சம் சிலபஸ் அங்க போயிருச்சு, இங்க கொஞ்சம் சிலபஸ் நியூ ஆட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ அப்ப இது வந்து நம்ம இது நடத்தணும், அடிஷனலா இது நம்ம நடத்த வேண்டியிருக்கோம். இந்த செமிகண்டக்டர், சரிங்களா, கேரியர் கான்சன்ட்ரேஷன் நடத்த வேண்டியிருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் அடிஷனல் ஆட் ஆயிருக்கு, டைஎலக்ட்ரிக்ஸ். இது போன தடவை இல்லைன்னு நினைக்கிறேன், கிளாசிக் மொசட் ரிலேஷன்ல கிடையாது, ஆனா ஈஸி தான். பீஸ் எலக்ட்ரிக், பைரோ எலக்ட்ரிக், மேக்னட்டிசம், டயாஃபாரா, ஃபெரோ, ஆன்டிஃபெரோ மேக்னட்டிசம், சூப்பர் கண்டக்டிவ் ஆல்ரெடி இருந்தது. இது இருந்ததுதான், சூப்பர் கண்டக்டிவ் எல்லாமே இருந்தது. எஸ், டைஎலக்ட்ரிக்ஸ், மேக்னட்டிசம் ஆட் ஆயிருக்கு. போனதுலயும் மேக்னட்டிசம் இருந்தது, அதுல எலாபரேட்டாவே இருந்தது. சரிங்களா, மேக்னட்டிசம் அதுல எலாபரேட்டா இருந்தது, நீங்க எலாபரேட்டா கொடுக்கல. இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் மட்டும் அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா, டைஎலக்ட்ரிக்ஸ் இது ஆல்ரெடி இருந்ததுதான். சரிங்களா, இது இருந்ததுதான். திராவிட சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப டயாபாரா, ஃபெரோ, லாங்குவேன்ஸ் தியரம், குவாண்டம் தியரி, அது மாதிரி எல்லாமே படிக்கணுமாங்க சார்? டயாபாரால நம்ம அப்படியே நடத்தணும். சம்டைம்ஸ் எழுதுனா பிரச்சனை ஆயிடும், அப்படியே நடத்திக்கலாம். அந்த அந்த டயாபாரா, லாங்குவேன்ஸ் தியரி ஆஃப் டயமேக்னட்டிசம் சிலபஸ் படி பார்த்தா மேலோட்டமா படிச்சா போதும் தான். சரிங்களா, என்ன மென்ஷன் பண்ணல, மென்ஷன் பண்ணாலும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்போம், அதில் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். தெரிஞ்ச நடந்து சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ரெண்டுக்குமே நோட்ஸ் கொடுத்தா ரெண்டுமே ஒரு கிளாஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக்ஸ் அடிஷனல் ஆட் ஆயிருக்கு, செமிகண்டக்டர் கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு, கிறிஸ்டல் பிசிக்ஸ் ஆட் ஆயிருக்கு, 3 விஷயம் ஆட் ஆயிருக்கு. கொஞ்சம் விஷயம் இதில் போயிருக்கு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் போயிருச்சு. சரிங்களா, நியூக்ளியர் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் ஆட் ஆயிருக்கு. நியூக்ளியர் பிசிக்ஸ் ஆல்ரெடி இருந்ததுதான், எம்பரிக்கல் ஃபார்முலா, ஷெல் மாடல், வைக்கியூம் மாடல், சரிங்களா, மிக்சர் தியரி ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இது எல்லாமே இருந்ததுதான். இந்த இடத்துல இருந்து ஆட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா சிலபஸ் இதுல ஆட் ஆயிருக்கு. முன்னாடி சொன்னதுல சிலபஸ் மாத்தி போட்டுருக்காங்க, கொஞ்சம் தான் சிலபஸ் ஆட் ஆயிருக்கு. ஆனா நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல ஏறக்குறைய ஒரு பாதி, ஒரு 1/3 ஆஃப் த போர்ஷன் ஆட் ஆயிருக்கு. ஃபுல்லாவே இதுக்கு முன்னாடி கிடையாது. பார்ட்டிகல் பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா கிடையாது, இப்ப பார்ட்டிகல் பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா இந்த இடம் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா, பார்ட்டிகல் பிசிக்ஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கு, பாத்துக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல தான் பெருசா சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம நினைச்சோம், அதே மாதிரி பண்ணிருக்காங்க. செமிகண்டக்டிங் டிவைசஸ் பத்தி முன்னாடி கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் பேர் தான், டிரான்சிஸ்டரோ டயோடோ அதில் பேசிக்கலா வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வராது, அந்த மாதிரி சிலபஸே கிடையாது. இப்ப எப்படி இருக்குன்னாக்கா டயோட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா, டயோடு, ஜெனார் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு, டிரான்சிஸ்டர், காமன் பேஸ் மோடு, காமன் எமிட்டர் மோடு, காமன் கலெக்டர் மோடு, எல்லாத்தையும்
எல்லா கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணி விட்டான். அது இல்லாம டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் அண்ட் ஆசிலேட்டர் ஃபெட், ஜேஃபெட், மாஸ்ஃபெட், 555 டைமர் நானே நடத்துவேன். 555 டைமர் நடத்திருக்கேன். இது ஆல்ரெடி இருக்கு. இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் நடத்துறேன். இதுக்கு முன்னாடி இருக்குது இல்ல. இதுக்கு முன்னாடி இது ஒரு புது சிலபஸ் சரிங்களா. இது அரௌண்ட் ஒரு 1/3 யூனிட் மாதிரி ஆட் பண்ணிருக்கு. 300 யூனிட் இதுல ஆட் ஆயிருக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல. இது ஆல்ரெடி இருந்ததுதான். ஆசிலேட்டர்ஸ் இருக்கும், ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர் தெரியும், இன்வெர்டிங் நான் இன்வெர்டிங் ஆம்பிளிஃபையர் தெரியும், டிஜிட்டல் டெக்னிக்ஸ், ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் நம்ம நடத்திருக்கு. கவுண்டர்ஸ், நார், யூனிவர்சல் கேட், ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்தது. ஏற்கனவே இந்த செக்மெண்ட் நடுவில் இருக்கிற செக்மெண்ட் இருந்தது. பின்னாடி இருக்கிற செக்மெண்ட் தான் சொல்லுங்க சார். இதுல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸும் இல்ல போல இருக்குது. இருக்கு டிஜிட்டல் இருக்கு பாருங்க. கவுண்டர்ஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் டெக்னிக்ஸ் போட்டிருக்கான் சார். அது இது கொடுக்கல. அதாவது என்னன்னா என்னதுங்க நம்பர் சிஸ்டம் எல்லாம் கொடுக்கல. நம்பர் சிஸ்டம் எஸ் சார். நம்பர் சிஸ்டம் கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்துருக்கான். நம்பர் சிஸ்டம் மட்டும் கொடுக்கல. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லயே நம்பர் சிஸ்டம் கொடுக்கல. ஆனா டிஜிட்டல் டெக்னிக்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்து வச்சிருக்கான். டிஜிட்டல் டெக்னிக்ஸ் இருக்குங்க சார். டெக்னிக்ஸ் அதுதான் அதுவும் வரணும் உள்ளார. ஏன்னா நீங்க டிஜிட்டல் டெக்னிக்ஸ் தெரியாம எப்படி இதை படிக்க முடியாது. டிஜிட்டல் அதுவும் சும்மா ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கலாம். வரும் பன்னீர்செல்வம் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் டிஜிட்டல் டெக்னிக்ஸ்ல அது நம்பர் சிஸ்டம் அது. பன்னீர்செல்வம் சொல்லலாம் சொல்லுங்க சார். டிமார்கன் சார் எல்லாம் படிக்கணுமா சார்? எதுல டிஜிட்டலுங்களா? இல்ல டிமார்கன் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல, தேவையில்ல, விட்டுருங்க. ஓகே சார். ஓகே பாத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அடிஷனல் ஆயிருங்க. எப்படி மேல செமிகண்டக்டர் ஆட் ஆச்சோ, பேசிக் செமிகண்டக்டர் ஆட் ஆச்சோ, அதே மாதிரி செமிகண்டக்டரோட அப்ளிகேஷன் ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுக்கு வரது. சில பிசிக்ஸ்ல இருந்து போனதான் ஈசி. எல்லா பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்குமே பிசிக்ஸ்ல இருந்து போனதான். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்துருச்சு. மாடுலேஷன், டிமாடுலேஷன், ஏஎம், எஃப்எம் சரிங்களா. பேஸ் மாடுலேட்டர்னு போடணும், போடல. மாடுலேஷன் மட்டும், டிமாடுலேஷன் மட்டும், ஏஎம் மாடுலேஷன், எஃப்எம் மாடுலேஷன், பேஸ் சரிங்களா. பேஸ் மாடுலேஷன் 3 இன்க்ளூட் பண்ணிருக்கான். டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், சேட்டலைட் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சரிங்களா. ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் கொண்டாந்து அடிஷனல் போட்டுருக்கான். இது பழைய பார்ட்டிகள் இருந்ததுதான். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் இருக்கு. ஃபைபர்னு போட்டான், அது எங்க வேணாலும் வெளிக்கலாம் சரிங்களா. ஃபைபர் ஆப்டிக் சிலபஸ் வந்து கொஞ்சம் இது வந்து ஹெவி தான். ஆனா படிச்சிடலாம். இந்த சிலபஸ் வந்து ஹெவி. எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் வந்து ஹெவின்னு சொன்னோமோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஹெவி தான் சரிங்களா. ஹெவி மீன்ஸ் நிறைய படிக்க வேண்டியது. ஜெனரலா ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு போட்டான், அதெல்லாம் எங்க வேணாலும் சொல்லி கேட்பான். சொல்லுங்க மகேஸ்வரி சொல்லுங்க. நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல சார், அதுல வந்துட்டு ஆர்டர், சப்ட்ராக்டர், டிஃபரன்ஷியேட்டர்னு இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ஸோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க சார். டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர், கம்பேரட்டர் இதெல்லாம் கொடுக்கல சார், அதுவும் படிச்சுக்கணுமா சார்? ஆப்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், ஆடர், சப்ட்ராக்டர். இது இன்வெர்ட்டிங் இருந்து தான் வரும். அப்படி சிலபஸ் எடுத்து அப்படி எடுத்துக்கலாம். இன்வெர்ட்டிங்கோட ஆடர், சப்ட்ராக்டர் வரும். நம்மளுக்கு கம்பேரட்டர், ட்ரிக்கர் இதெல்லாம் வந்துட்டு நடத்திருக்கீங்களா சார்? அதுவும் கிளிப்பர் அந்த கிளாம்பிங் சர்க்யூட்ஸ்ல இல்ல. கிளிப்பர் அண்ட் கிளாம்பர் தானே சொல்றீங்க? கிளிப்பர், கிளாம்பர் அது தனி சார். கம்பேரட்டர் நடத்தணும்ல சார்? கம்பேரட்டர் இருந்தது. ஆனா இங்க கம்பேரட்டர் இல்ல. டிஃபரன்ஷியேட்டர், இன்டகிரேட்டரோட நிறுத்திக்கலாம். அப்ப கம்பேரட்டர் வராது. சிமெட்ரிக்கரும் நடத்திருந்தீங்க சார். ஆனா இங்க வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ஸ்னு கொடுத்ததுனால அதோட அப்ளிகேஷனை நம்ம பாத்துக்கணுமா சார்? இல்ல இல்ல, இது வந்து இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் தான். அவனுக்கு கொடுக்க தெரியல சரிங்களா. ஆர்டர் சப்ட்ராக்டர்னா ஆட்டோமேட்டிக் இன்வெர்ட்டிங்ல தான். அது அப்போ எல்லா புக்லயும் இன்வெர்ட்டிங்ல தான் இருக்கும். நான் இன்வெர்ட்டிங் ஆர்டர் சப்ட்ராக்டர்ல எந்த புக்லயும் போட்டுக்க மாட்டாங்க. இன்வெர்ட்டிங் மோட்ல தான். இது ஸ்பெசிஃபை பண்ணதுனால நம்ம நான் இன்வெர்ட்டிங் அப்ளிகேஷனும் பாத்துக்கணுமா சார்? நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்ததுனால நம்ம அதனால இன்வெர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இன்வெர்ட்டிங் மோட்ல தான் ஆபரேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி இன்வெர்ட்டிங் மோட்ல தான் இருக்கும். இது எல்லாமே இன்வெர்ட்டிங் மோட்ல படிச்சீங்கன்னா போதும். இன்வெர்ட்டிங் மோட்ல பார்த்தா போதும் சரிங்களா. சோ அப்ப உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல. அப்புறம் எக்ஸ்டர்னல் பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா நியூ. இதுக்கு எந்த ஒரு புக் நீங்க தனியா வாங்க முடியாது. நான் மெட்டீரியல் அதை கொடுத்துறேன் சரிங்களா. ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வரும். எக்ஸ்ரே பத்தி சில இடங்கள்ல இருக்கும். இது அட்டாமிக் பிசிக்ஸ்ல வரும். மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபால் கோஎஃபிஷியன்ட் இதுல வந்து சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல வரும். கெபாசிட்டன்ஸ், சீரிஸ் அண்ட் பேரலல் இது வந்து வருங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வரும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து +1ல வரும். எரர் அனாலிசிஸ், ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ், லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல வரும். இப்படி கலந்து இருக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்ன்றது. இதுல கொஸ்டினுமே கம்மியா தான் வரும். இது வந்து 10 கொஸ்டின்ல எடுக்க மாட்டான்.
மேக்ஸிமம் ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டின் எடுத்து 4 கொஸ்டின் தான் இருக்கும். மற்றது வந்து கொஸ்டின் அதிகமாக இதுல கொஸ்டின் கம்மியாகும். இது லாஸ்டா பாத்துக்கலாம். சரிங்களா? சோ இதுதான். அப்ப இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் பிசிக்ஸும் கம்ப்ளீட்லி நியூ. இதுல கொஞ்சம் பெருசா சிலபஸ் ஒரு 50% மாறி இருக்கு. அண்ட் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல ஒரு 35% வந்து சரிங்களா சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 35% சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அது ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுல ஆட் ஆயிருக்கு. இதுல வந்து ஆட் ஆகி சப்ராக்ட் ஆகி வந்திருக்கு. எஸ்எஸ்பி பொறுத்தவரைக்கும் ஆட் ஆகி சப்ராக்ட் ஆகி வந்திருக்கு. சிலபஸோடைய அந்த வெயிட்டேஜ் வந்து அதேதான், அதே வெயிட்டேஜ் தான் வரும். அப்ப அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சோ அதே டைம் தான் இதுக்கும் ஆகும். இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்ப தனியா போட்டுக்கிட்டீங்கன்னா ஓகே. அப்ப தனியா போட்டு வரேன். சரிங்களா? லாஸ்ட் யூனிட்ல இருந்து போட்டு வரேன். உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பார்ப்போம் அப்படிங்கறத பார்த்து. சரிங்களா? எக்ஸ்டர்னல் பிசிக்ஸ் யூனிட் 10 வந்து இது வந்து ஒரு ஹாஃப் யூனிட்டுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஒரு ஹாஃப் யூனிட் வந்து அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. அடுத்தது ஒரு ஹாஃப் யூனிட் வந்து ஆட் ஆயிருக்கு எக்ஸ்டர்னல் பிசிக்ஸ்ல. எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி ஒரு ஹாஃப் யூனிட் கிட்டத்தட்ட ஆட் ஆயிருக்கு பழசோட. நித்யானந்தி சொல்லுங்க. நித்யானந்தி சொல்லலாம், சொல்லுங்க. நித்யானந்தி சொல்லலாம், சொல்லுங்க. நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 8ல ஒரு 1/3 ஆஃப் த போர்ஷன். சரிங்களா? 1/3 ஆஃப் த யூனிட் ஆட் ஆயிருக்கு. நல்ல யூனிட். இவ்வளவு யூனிட் வந்து சிலபஸ் ஆட் ஆயிருக்கு. அது ஏற்கனவே இருந்த சிலபஸோட அதிகமா இருக்கு. சரிங்களா? 3ல ஒரு பங்கு யூனிட் வந்து ஆட் ஆயிருக்கு. இது என்ன சார், சிலபஸ் சேஞ்ச் தான் இருக்க ஒழிஞ்சு ஆட் ஆகல. சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ல சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பெருசா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா ஆட் ஆகல. சரிங்களா? பெருசா ஒன்றும் சிலபஸ் ஆட் ஆகல. சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அதெல்லாம் அப்படியே விட்டுறாங்க. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் விட்டுறேன். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா இதுலயும் ஒரு யூனிட் 6 7 விட்டுருங்க. அதுல எதுவும் இல்லை. நீங்க யூனிட் 6ல வந்து அரௌண்ட் ஹாஃப் யூனிட் கிட்டத்தட்ட ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? இதை விட அதிகமா ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? யூனிட் 6ல. ஏன்னா அட்டாமிக் பிசிக்ஸ் கிடையாது, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் இருந்துச்சு. ராமன் இருந்துச்சு, ராமனை தூக்கிட்டு ESR போட்டாங்க. ஆனா பெருசா என்ன பண்ணலைங்க, சரி இதை டெலிட் பண்ணல. சரிங்களா? அது ஒரு 1/3 ஆஃப் யூனிட். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ஹாஃப் யூனிட் கிட்ட ஆட் ஆயிருக்கு. 5th யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் யூனிட். ஆனா பட் இது ஈஸி தான். சரிங்களா? கஷ்டம் கிடையாது. இது ஏற்கனவே அங்க இருந்து வந்ததுதான். இதெல்லாம் ஒரு ஹாஃப் யூனிட் போட்டுங்க யூனிட் 5ல. அடுத்தது யூனிட் 4 கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? யூனிட் 4ல 1/3 வச்சுக்கலாம், 1/4 வச்சுக்கோங்க. யூனிட் 4ல 1/4. சரிங்களா? யூனிட் 4ல ஒரு 1/4 ஆட் ஆயிருக்கு. யூனிட் 3ல வந்து அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. யூனிட் 3 பெருசா இல்ல. ரெப்ரோடக்டிவ் டிரான்ஸ்மிஷன் இது ஒரு 1/4 வச்சுக்கோங்க. ஒரு 1/4 யூனிட் கிட்டத்தட்ட ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? யூனிட் 1ல சும்மா ரொம்ப கம்மியா தான் ஆட் ஆயிருக்கு. வச்சுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 1/2 யூனிட் வச்சுக்கலாம். யூனிட் 2 சேர்த்து யூனிட் 2 அப்ளிகேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படி விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 யூனிட் வச்சுக்கலாம். இந்த 3 யூனிட்டையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஹாஃப் யூனிட் வச்சுக்கலாம். அண்ட் யூனிட் 1ல ஒரு ஹாஃப் யூனிட் கிட்டத்தட்ட ஆட் ஆயிடுச்சு. ஹாஃப் யூனிட் யூனிட் 1ல ஹாஃப் யூனிட்டோட சிலபஸ் அதிகமா ஆட் ஆயிருக்கு, ஹெவி ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? பாருங்க, இது வந்து 1. இது ரெண்டையும் போட்டீங்கன்னா 1, இது ரெண்டையும் போட்டீங்கன்னா 1, 3 யூனிட். சரிங்களா? 1/3 1/3 2/3 ஒரு 6 வச்சுக்கோங்க. 2 3 ஒரு 3.5 யூனிட் கிட்டத்தட்ட சிலபஸ் ஆட் ஆயிருக்கு. 3.5 யூனிட் வந்து ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? 3.5 யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு சிலபஸ். ஏற்கனவே இருந்த சிலபஸோட வந்து 3.5 யூனிட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. அதை நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் அதை பார்த்து பயப்பட எல்லாமே. ஆனா சிலபஸ் ஈஸி. இதை வந்து சொல்றேன், சிலபஸ் ஹெவியா போக போக யாரு நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்களோ அவங்க பாஸ் ஆகலாம். சிலபஸ் சின்னதா இருந்தா மனப்பாடம் பண்ணி போய் பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பெரிய பேராகிராஃபா இருந்தா மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். சிலபஸ் ஹெவியா போக போக நம்ம ரிசல்ட் அதிகமாகும். நம்ம இன்ஸ்டியூட் எப்படி UGTF ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சா சாலிடா சொல்லலாம். இந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இது வந்து சிலபஸ் தான் அதிகம். ஆனா புரிஞ்சுட்டு படிச்சிட்டோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? இருக்கிறதுல ரொம்ப ஈஸி.
ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அஜித் ராஜ் சொல்லுங்க. அஜித் ராஜ் சொல்லுங்க. சார் இந்த தமிழ் டெஸ்ட் வருதுன்றாங்க, அது என்ன சார்? அது வருமா இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி? அதை நாங்க நடத்திடுவோம். தமிழ் உங்களுக்கு நடத்திடுவோம். சரிங்களா, தமிழ் சைக்காலஜில நடத்திடுவோம். சரி, தமிழ் வரும். ஓகே. சோ நான் சொன்னதான், முயற்சி செய்பவருக்கு சாத்தியம்ன்றது எதுவும் இல்லை. முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நடக்காது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஷூரா பாஸ் பண்ணிடுவீங்க. எவ்வளவுதான் ஆட் ஆயிருக்கு? ஒரு 3.5 யூனிட் ஆட் ஆயிருக்கு. ஏற்கனவே படிச்சது வந்து ஒரு 3 யூனிட் சேர்த்து படிக்கிறீங்க. சரிங்களா, 3 யூனிட் தானே படிச்சுக்கலாம். சரிங்களா, அதனால ஷூரா பாஸ் பண்ணலாம். இன்னொன்னு என்ன சொல்றேன்னாக்க, நமக்கு சிலபஸ் ஹெவியாக நம்ம சென்டர்ல இருந்து ரிசல்ட் வந்து அதிகமாகும். என்ன சார் அப்படின்னா, எஸ் நம்ம புரியுற மாதிரி நடத்துவோம், அதனால மறக்காது. புரியாத மாதிரி நடத்தி விட்டாங்கன்னா அதை வச்சு இது போய் பரிசு எழுத முடியாது. சரிங்களா, உங்களுக்கு டெஸ்ட் ஹெவியா நிறைய கொடுப்பேன். ஆனா இப்போ டெஸ்ட் நிறைய கொடுக்க மாட்டேன், அது முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ அப்படியே சீக்வன்ஸா கொஞ்சம் தள்ளி தான் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் நிறைய வைப்பேன். லாஸ்ட் UGTRB அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு 63 நாள் 73 டெஸ்ட், ஒரு 10 டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 டெஸ்ட் மாதிரி நடத்துறேன். அவ்வளவு டெஸ்ட் நடத்தி கொடுத்தேன். 60 நாள்ல 70 டெஸ்ட் 72 டெஸ்ட் நடத்துறேன். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் மாதிரி நிறைய டெஸ்ட் வச்சேன். அதனாலதான் ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வந்து. அது லேட்டா தான் UGTRB ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சேன். UGTRB நடத்தலாமா வேண்டாமான்ற ஒரு டவுட்ல இருந்தேன். சரிங்களா, நடத்தலாமா வேண்டாமான்ட்டு அப்புறமா தான் UGTRB ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இதுலயும் நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கலாம். நிறைய பேர் பாஸ் பண்ணி போவீங்க. இது ஒரு பல்க் வேகன்சி வரும். வேகன்சி வந்து 3000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு தான் கூட போடலாம், ஈஸியா படிச்சிடலாம். சிலபஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னு யாரும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்களா, இருக்கிறது ஒரு 3.5 யூனிட் அதிகமா இருக்கு. சரிங்களா, ஏற்கனவே இருந்ததை விட ஒரு 3.5 யூனிட் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா, இது கொஞ்சம் அப்படி இப்படி ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா, அதனால ஈஸியா படிச்சிடலாம். அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா சார், உங்க ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது சார். ஆமா, இதுல இந்த போர்டு வச்சதுல ஒரு பெரிய பிரச்சனைனா என் ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த வெளிச்சம் அதிகமா இருக்கனால. சார் இல்லைங்க சார், வெளிச்சம் கூட உங்களுடைய மவுத் வரைக்கும் தான் சார், மவுத் தான் சார் தெரியுது, ஃபுல் ஃபேஸ் தெரியல. அதுல என்ன வச்சுக்கலாம், இதை கவர் பண்ண முடியல. அப்படி வச்சோம்னா உயரமா வச்சோம்னா இதுல இவ்வளவு தூரம் கவர் ஆக மாட்டேங்குது. அதனால நான் அப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே, சரிங்களா. இல்ல டீச்சர் ஃபேஸ் தெரிஞ்சா இன்னும் நல்ல பிரைட்டா இருக்கும். ஆமா ஆமா, அதுக்குதான் நான் இப்படி நடத்துறது. அளவுக்கு இந்த போர்டை கொஞ்சம் வயரை ஏத்தி வச்சா என் ஃபேஸ் தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே சார். இதுக்கு சார் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கலாமாங்க சார்? ஏதாச்சும் நீங்க நடத்துறதோட எது ரெஃபரன்ஸ் தேவையில்லை. புக்ஸ் ஆல்ரெடி சொன்ன புக்ஸே போதும். அதே புக்ஸ்ல இருக்கிற கான்செப்டே தான். சரிங்களா, ஓகேங்க சார். இது வாங்க வேண்டாம், புக்ஸ் எல்லாம் எது வேண்டாம். ஓகேங்க சார், புதுசா எது வாங்க வேண்டாம். சரிங்களா, தேவையில்லை. ஓகே ஓகே, சரிங்க. ஸோ இதுதான், நீங்க வந்து ஷூரா பாஸ் பண்ணலாம். அதனால நியூ சிலபஸ் வந்துருச்சு, ஹெவியா இருக்கு சிலபஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹெவியாக ஈஸியா பாஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். சரி, காம்படிஷன் வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா, டாப் மோஸ்ட் லெவலுக்கு போட்டி போறவங்களோட எண்ணிக்கை எப்பவுமே கம்மியா இருக்கும். சரிங்களா, பாட்டம் லெவல்ல போட்டி போறவங்களுக்கு எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். விஓக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னா 10 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. சரிங்களா, மேல அப்படியே UPSC எக்ஸாம் போனீங்கன்னா பாத்துக்கோங்க, தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில பல ஆயிரங்கள் தான் அப்ளை பண்ணுவாங்க. இங்க 14 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க விஓக்கு. டாப் மோஸ்ட்ல இருக்கிற UPSC எக்ஸாம் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சில பல ஆயிரங்கள், ஒரு 1000 தான் பெருசு, ஒரு 1000 பேர் தான் அப்ளை பண்ணுவோம். 1000 2000 சில பல ஆயிரங்கள்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிலபஸ் ஹெவி ஆயிட்டாவே காம்படிஷன் இஸ் ரெடியூஸ்ட். காம்படிஷன் எப்பயுமே ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, அப்ப யார் படிக்கிறாங்களோ, யார் புரிஞ்சுட்டு படிக்கிறாங்களோ அவங்க பாஸ் பண்ணிக்கலாம், ஷூரா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். நான் சண்டேல இருந்து கிளாஸ் எடுக்க பாக்குறேன். சரிங்களா, வீக்லி ஒரு 4 கிளாஸஸ் தான் இருக்கும். டெஸ்ட்டும் நார்மலா நடந்துட்டு இருக்கும். கால்ஃபர் வர வரைக்கும் கால்ஃபர் இருக்கு, டெஸ்ட் நிறைய வைப்பேன். அதுக்குள்ள ஒரு போர்ஷன் முடிச்சுக்கலாம். சரிங்களா, திராவிட சொல்லி சொல்லுங்க. திராவிட சொல்லி சொல்லுங்க சார். இந்த புதுசா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நியூவா சேர்த்திருக்கிறத முதல்ல நடத்திடுவீங்களாங்க சார்? அப்படி இதில் நடத்த முடியாது, ஒரு சிக்கல் வச்சுக்கோங்களேன். விட்டு நடத்த முடியாது இல்லைங்களா? ஓகேங்க சார். நடத்தும் போது அந்த வீடியோலயே போட்டுறேன். சரிங்களா, அதாங்க சார், டாபிக் போட்டு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால நீங்க பாத்துக்கோங்க. அந்த டாபிக் போட்டு நியூ கூட பிராக்கெட்ல போடுறேன். நியூ சிலபஸ்ங்க. நீங்க அதை மட்டும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை மட்டும் பாத்துக்கிட்டீங்க போதும். நீங்க மறுபடியும் 1 செகண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க வேண்டாம். இப்போ ஒரு யூனிட்னா அந்த புது டாபிக்க முதல்ல நடத்திட்டு அப்புறம் நடத்துவீங்க. அப்படி நடத்த முடியாதுங்க. ஆர்டர் படி நடத்துவீங்க? ஆர்டர் படி நான் நடத்திட்டு வரேன். நியூன்னு போடுற டாபிக் நீங்க பாத்துக்கோங்க, மற்றது தேவையில்லை. ஓகேங்க சார், தேங்க்யூ. நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் பரவாயில்ல. பின்னாடி ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது வீடியோல நியூன்னு இருக்கும். நியூன்னு போட்டு பிராக்கெட்ல நியூன்னு போட்டு நியூ சிலபஸ் போட்டுருந்தா, அல்லது நியூ சிலபஸ் டாபிக் இருந்துச்சு அதை மட்டும் வியூ போய் அப்படின்னா கூட போதும். தேங்க்யூங்க சார். ஆமா, ஏன்னா
கம்ப்ளீட்டா ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நீங்க லைவ்ல வந்து பாத்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் சரிங்களா? பன்னீர்செல்வம் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் சொல்லுங்க. சார் சார் சேம் டவுட் தான் சார். என்னங்க சார் சார் இப்போ நியூ சிலபஸ் கொஞ்சம் சார் கேட்குதுங்களா சார்? கேக்குது சொல்லுங்க. சார் எங்களுக்கு நியூ சிலபஸ் கொஞ்சம் எது ஆட் ஆயிருக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணா பழைய வீடியோட சேர்த்து பார்ப்போம் சார். நியூ சிலபஸ்ல எது சொல்றீங்க? பழைய வீடியோ சொல்றீங்களா? சார் பழைய வீடியோ கூட இது ஆட் பண்ண அந்த யூனிட்னா இப்போ அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட்ல இருக்கிற வீடியோவோட சேர்த்து கொடுத்தா எங்களுக்கு அப்படியே என்ன பார்த்துட்டு சேர்த்து பார்ப்போம் சார். இல்ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அந்த மறுபடியும் ஒரு நியூ பேட்ச் போட்டதுல உங்களெல்லாம் ஆட் பண்ணிடுவேன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வரிசையா வரும். அதுல நியூ டாபிக் பேர் வரதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க போதும். பழைய இதெல்லாம் பழைய சிலபஸ்ல இருக்கும். ஆமா சார். அதுல புதுசா நடத்துறதுல பாத்துட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஓகே சார். எப்படிதான் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? சிவகுமார் சொல்லுங்க. சிவகுமார் சொல்லலாம் சொல்லுங்க. சிவகுமார் சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. கொஞ்சம் சரி, கொஞ்சம் மைக் கிட்ட பேசுங்களா, கொஞ்சம் சவுண்ட் கேட்கல. நமக்கு சைக்காலஜி இருக்குமா இல்லையா சார்? சைக்காலஜிங்களா? ஆமா சார். சைக்காலஜி சிலபஸ் எதுவும் வரல. வரல, அது பழைய சிலபஸா இருக்கும். சிலபஸ் மறுபடியும் விடுவான். அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பார்க்கணும் இருக்கும். ஓகே சார். சைக்காலஜி எடுக்க மாட்டாங்க. இருக்கும் இருக்கும் சிலபஸ் மறுபடியும் கொடுப்பான். சரிங்களா? சைக்காலஜி பத்தி கவலைப்படாதீங்க. அது எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே 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 சரி. அமுதா சொல்லுங்க. அமுதா சொல்லுங்க. சார் நமக்கு எப்படின்னா கால் ஃபர் பண்றதுக்கு முன்னாடி எல்லா போர்ஷன் முடிச்சிருவோமாங்க சார்? முடிச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம், படிக்கலாம். ஓகே ஓகே சரி. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இஎம்டி கிளாஸ் இருக்கும். சார் எடுப்பாரு. நீங்க அந்த இஎம்டி கிளாஸுக்கு ஒரு 5 minutes கழிச்சு மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். ஒரு டெமோ கிளாஸ் ஒன்று இருக்கும். நான் ஒரு 2 weeks கழிச்சு ஒரு டெமோ கிளாஸ் வைப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஃப்ரீ டெமோ தான். ஒரு 2 weeks கழிச்சு நெக்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ல ஒரு இருக்கும் டெமோ கிளாஸ். உங்க கிளாஸ்மேட்ஸ் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அல்லது உங்களோட கொலீக்ஸ், உங்களோட ஒர்க் பண்றவங்க சொல்லுங்க. டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஒரு 1 day வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஒன்று இருக்கும். இந்த நியூ சிலபஸ்ல ஏதாவது ஒன்று எடுத்து நியூ சிலபஸ்ல இருக்கிறத நான் நடத்துவேன். சரிங்களா? ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ்ல இருக்கிறத நடத்துவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கொலீக்ஸ், சரிங்களா, அல்லது ப்ரீவியஸ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் சண்டே வந்து கிளாஸ் இருக்கும். ஃப்ரீ டெமோ கிளாஸ் நெக்ஸ்ட் சண்டே இருக்கும். ஜான் சொல்லுங்க. சார் இப்போ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்பீங்களா சார்? 10 யூனிட்டும்? ஆமா, ஃபர்ஸ்ட்ல தான் எடுக்கணும். என்ன கட் பண்ணி எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட்ல தான் எடுக்கணும். சரிங்க சார். இப்போ சார் இப்போ எனக்கு வந்து பாதி பழைய யூனிட்ல இருந்து இது பண்றதுக்கு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கலாங்களா சார்? எப்படி வேணும் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தா எப்படி ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்க அந்த டாபிக் பார்த்துட்டு அந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். நீங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க இது ஃபுட்ஸா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க சார். நீங்க தான் முடிவு. சார் அப்புறம் இன்னொரு டவுட் சொல்லுங்க சார். இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து இப்போ வீக்லி எந்தெந்த டேஸ் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா சார், இப்போ ஸ்கூல் ஷெட்யூல் மாதிரி வராது. மோஸ்ட்லி 7 o'clock எடுக்கும். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. 7 to 8:30 இருக்கும். இல்ல 8:30 to 9:30 இருக்கும். அந்த சரிங்க சார். ஏன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெக்கார்டட் கிளாஸ் பாத்துக்கோங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரெக்கார்டட் கிளாஸ் பாத்துக்கோங்க. சரிங்க. ஓகே சார். திராவிட சொல்லி சொல்லுங்க. சார் இப்போ இஎம்டி வேற சார் எடுக்கிறாங்க இல்லைங்க சார்? அது மாதிரி இப்போ புதுசா இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வேற யாரும் நடத்துவாங்க? சார் நடத்துவாங்க. சார் ஒரு சில யூனிட் எடுப்பாரு. நான் மீதி பெரும்பாலும் நான் தான் எடுப்பேன். இப்போ இஎம்டி மட்டும் அவர் எடுப்பாராங்க சார்? இஎம்டி ஒரு சில யூனிட் எடுப்பாரு. மற்ற பெரும்பாலும் நான் தான் எடுப்பேன். 80% கிட்ட நான் தான் எடுப்பேன். ஏன்னா பழைய யூனிட்ஸ்லாம் உங்கள்தே பார்த்து பழகிட்டேங்க சார். இப்போ அவங்க புதுசா நான் இப்போ உங்களத பார்த்துட்டேன். அதனால புதுசா நடத்துறது நீங்க நடத்திதான் தெரிஞ்சுக்கலாம் தான் சார் கேட்டேன். ஓகே இல்ல கொஞ்சம் நடத்துவார். எல்லாம் நடத்த மாட்டார். ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து அவர் நடத்துவார்.
நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால நீங்க ரீஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutesல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்.